ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த எக்கை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பண்ணலாம். வாங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி. இப்போ இதுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி இது எல்லாமே போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்ச அந்த மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிடலாம். முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம கலர வேண்டாம். முட்டையை உடைச்சி கடாயில் ஃபுல்லாக அங்கங்கே வர்ற மாதிரி ஊற்றிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துடும். இது தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்தோடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எல்லா மெயின் டிஷ்ஷோடையும் செட் ஆகிடும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.